வணக்கம். இந்த வீடியோல சபரிமலைக்கு அடுத்தபடியா பந்தள மகாராஜாவால கட்டப்பட்ட நம்மள பல பேருக்கு தெரியாத ஐயப்பனோட இன்னொரு முக்கியமான கோயிலை பத்தி பார்க்க போறோம். ஐயப்ப சாமி சபரிமலை மேல போய் தவக்கோலத்துல கோயில் வாங்கி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா பந்தள ராஜா ஒவ்வொரு மகர ஜோதி தரிசனத்துக்கும் மலை மேல ஏறி போய் ஐயப்பனை பார்க்க போவாரு. அப்படி ராஜா போகும்போது அவர் கூடவே சேர்ந்து பந்தள அரண்மனையில இருந்த நிறைய ஆண்களும் போயிருப்பாங்க, அவருடைய பணியாட்கள் எல்லாரும் போயிருப்பாங்க. ஆனா எத்தனை பேர் போனாலும் வருஷத்துக்கு ஒரு நாளாச்சும் ஐயப்பனை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை அவரோட அம்மாவுக்கும் இருந்திருக்கும்ல. ஆனா அவங்களுக்கு ஆசை இருந்தாலும் சபரிமலைக்கு பெண்கள் போகக்கூடாது அப்படிங்கிறதுனால பந்தள ராஜ்யத்துடைய தம்புராட்டிமார்களும் மற்ற அரமணக்கார பொண்ணுகளும் ஐயப்பனை இந்த மகரஜோதி நாள்ல கும்புறதுக்காக அவங்களுக்காக சபரிமலங்காட்டுக்கு கீழேயே ஒரு கோயில் கட்டப்பட்டுச்சு. இந்த கோயில் கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, சபரிமலை சன்னிதானத்திலிருந்து 47 கிலோமீட்டர்ல கேரளத்துடைய பட்டணம்திட்டா மாவட்டத்திலேயே ரன்னிக்காட்டை ஒட்டின மாதிரி பெருநாடு கக்காட்டு கொய்க்கால் தர்மசாஸ்தா கோயில்னு சொல்லி இப்படி ஐயப்பனுக்காக பெண்கள் அரமணக்கார பெண்கள் எல்லாம் அந்த காலத்துல கும்புறதுக்காக கட்டப்பட்ட கோயிலை சொல்லுவாங்க. சரி, பந்தள அரண்மனையில இருந்த பெண்கள் எல்லாம் கும்புறதுக்காக இப்படி ஒரு கோயில் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, பந்தளத்திலேயே அரண்மனைக்குள்ளேயே வலிய கோய்க்கால் சாஸ்தா கோயில்னு சொல்லி ஐயப்ப சாமிக்கு அரண்மனைக்குள்ளேயே கோயில் இருக்குல்லப்பா, அப்புறம் எதுக்கு அரண்மனையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இப்படி இன்னொரு கோயிலை கட்டி அங்க வந்து சாமியை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஐயப்ப சாமி அவருடைய அவதாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சபரிமலை மேல அவருடைய வில்லெடுத்து அம்படிச்சு இங்க எனக்கு ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரிமலை மேல போய் உட்கார்ந்துறாரு. அப்படிப்பட்ட சமயத்துல சபரிமலை மேல கோயில் கட்டுறதுக்கு அடிவாரத்துல இருந்த இப்ப சொல்லப்படக்கூடிய இந்த பெருநாட்டு பகுதியில உட்கார்ந்துதான் பந்தள ராஜாவும் அவருடைய வேலையாட்களும் இந்த பெருநாடுங்கிற இடத்துல தங்கி இருந்துதான் மலை மேல கோயில் கட்டுறதுக்கான அந்த வேலைகளை எல்லாம் ராஜா மேற்பார்வை பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அப்படிப்பட்ட சமயத்துல அவருடைய குலதெய்வமாக இருந்த சாஸ்தாவுடைய சிலைய இங்கேயே வச்சு அவர் பூஜை பண்ணி அந்த சாமியை கும்பிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்படி இங்கேயே தங்கி இருந்து சபரிமலை மேல ஐயப்பன் கோயிலை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்த பெருநாட்டுல இருந்த அந்த சாஸ்தாவுக்குன்னு இந்த இடத்துலயே ஒரு கோயில் கட்டிட்டு போயிருக்காரு. அந்த கோயில்ல தான் வருஷா வருஷம் பந்தளத்துல இருந்து மகரஜோதியப்ப ஐயப்ப சாமிக்கு திருவாபரணம் சாத்துறதுக்காக ராஜா பந்தளத்துல இருந்து கிளம்பி வரும்போது அவர் கூடவே பெண்களும் கிளம்பி வந்து அவங்க எல்லாரும் சன்னிதானத்துல இருந்து 47 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த பெருநாடு கோயில் இருக்கக்கூடிய இடத்துலயே தங்கிடுவாங்கன்னு ஐயப்ப சாமியை போய் மலை மேல பார்த்து திருவாபரணம் எல்லாம் சாத்திட்டு திரும்ப திருவாபரணத்தை எடுத்துட்டு பந்தள அரண்மனைக்கு ராஜா வரும்போது தன்னுடைய வீட்டு பெண்களுக்கு எல்லாருக்கும் அவர் சபரிமலையில திருவாபரணம் பூட்டி ஐயப்பனை எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி ஒரு தரிசனத்தை தன்னுடைய பெண்களுக்கும் மலை மேல ஏறி வந்து பார்க்க முடியாத தன்னுடைய பெண்களுக்கும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெருநாடு தர்மசாஸ்தா கோயில்ல வச்சு ஐயப்ப சாமியுடைய அந்த திருவாபரணங்களை இங்க இருக்கக்கூடிய சாமியுடைய உற்சவர் மேனிகளை பொருத்தி அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் வழிபட்டுட்டு போனாங்களாம். அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த வழக்கம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியா கடைபிடிக்கப்படுது. பந்தளத்திலிருந்து கருடன் வட்டம் போட்டதுக்கு அப்புறமா திருவாபரணம் முதல்ல கிளம்பும் போது சபரிமலைக்கு மேல ஏறுறதுக்கு முன்னால முந்தின நாள் இப்ப சொல்லக்கூடிய இந்த பெருநாடு தர்மசாஸ்தா கோயில்ல வந்து அங்க திருவாபரண பெட்டிகள் வந்து சேர்ந்து அதுக்கப்புறமா தான் மறுநாள் சபரிமலைக்கு எடுத்துட்டு போகப்படும். அதே மாதிரி மகரஜோதி பூஜை எல்லாம் முடிஞ்சு நடை சாத்தப்பட்டதுக்கு அப்புறமா திருவாபரண பெட்டிகள் பந்தளத்துக்கு திரும்ப வரும்போது இன்னைக்கு வரைக்குமே இந்த கோயில் இருக்கக்கூடிய ஐயப்ப சாமிக்கு திருவாபரணங்களை எல்லாம் பெருநாடு தர்மசாஸ்தா கோயில் இருக்கக்கூடிய ஐயப்ப சாமிக்கு திருவாபரணங்களை எல்லாம் பூட்டி பக்தர்கள் எல்லாரும் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் பந்தளத்துக்கு எடுத்துட்டு போகுது. இங்க பெருநாட்டுல இருக்கக்கூடிய ஐயப்பனை கும்பிட்டாலே சபரிமலை மேல இருக்கக்கூடிய ஐயப்பனை கும்பிட்ட அந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் அங்க இருக்கக்கூடிய சாமியும் இங்க இருக்கக்கூடிய சாமியும் வெவ்வேறு சாமிகள் இல்ல, ரெண்டு பேரும் ஒருத்தரே அப்படிங்கிற கருத்தும் திண்ணமா பதிய வைக்கப்பட்டிருக்கு. பழங்காலத்துல சபரிமலை மேல இருக்கக்கூடிய ஐயப்ப சாமிக்கு நித்திய பூஜை, தினமும் அந்த மலங்காடை எல்லாம் தாண்டி போய் பூஜை பண்ணிட்டு வர முடியாத அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய காலத்துல இங்க பெருநாட்டுல இருக்கக்கூடிய ஐயப்பனை தான் சபரிமலை ஐயப்பனாக நினைச்சு அவங்க பூஜை பண்ணி வந்தாங்களாம். அதனாலதான் ரெண்டு சாமியும் வெவ்வேறு சாமி இல்ல, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் அப்படின்னு நம்பப்படுது. நம்முடைய குல பெண்கள் எல்லாம் ஐயப்பனை போய் சபரிமலை மேல போய் அவரை திருவாபரணம் சாத்தி பார்க்க முடியாத அந்த ஒரு ஏக்கம்
விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்களையெல்லாம் இந்த பெருநாடு கோயிலுக்கு போய் ஐயப்ப சாமியை தரிசனம் பண்ண வைக்க முடியும். சபரிமலையில எப்படி ஆராட்டு உற்சவம் நடக்குமோ அதே மாதிரியே பெருநாட்டிலையும் ஐயப்ப சாமிக்கு ஆராட்டு உற்சவம் நடத்தப்படுது. இப்படி உற்சவம் நடக்கக்கூடிய காலத்துல ஐயப்ப சாமியுடைய கோயிலுக்கு பக்கத்திலேயே கூடக்காவு வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல இருந்த மக்கள் தான் பந்தள ராஜா இந்த பகுதியில் தங்கி இருந்து சபரிமலை மேல கோயில் கட்டும் போது மன்னருக்கு பாதுகாப்பா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஐயப்ப சாமியுடைய அந்த ஊர்வலம் அந்த பவனி நடக்கும் போது இன்னைக்கு வரைக்கும் ஐயப்பன் அந்த கூடக்காவு வீடுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து அங்க தரிசனம் கொடுத்துட்டு தான் கோயிலுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லப்படுது. சபரிமலைக்கு போகும்போது அச்சங்கோயில், ஆரியங்காவு, குளத்துப்புழை, பந்தளம், எருமேலி இப்படி ஐயப்பனுடைய கோயில்களை பார்க்கும்போது இந்த பெருநாடு, கக்காட்டு கொய்க்கால், தர்மசாஸ்தா கோயிலையும் போய் நம்ம பார்த்துட்டு போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.